போய முன்ன புண்டை நட உதவி ஓய் வந்த உடனே ஓ வந்து உடனே மயிரா மயிரா சொன்ன ஓ மயிர சொல்லி என்னடா மயிரு ஏங்க வந்தேர நான் தான் வாத்திர சரி சொல்லு சாமி வந்தேரே சரிங்க கோச்சிக்காதங்க அது மயிர் இல்ல மயிர் இல்ல சுத்தமான மயிலு மயிலு ஆமாங்க சரிங்க எப்படி என்ன மயிலு ஓ காட்டு மயில் என்ன காடு காடு என்ன ஆறு என்ன ஓசி புண்டிகை சம்பளத்து வாங்குவ சம்பளம் வாங்குறா வாங்குறா 1800 ஓசி புண்டிகை வர டேய் ஜனரத்த துடிக்குது ஏய் எங்கடா துடிக்குது கொலையில துடிக்குது அங்க துடிக்குது ஆமா சரி இளரத்தம் துடிக்குது இளரத்தம் துடிக்குது நான் எப்படி வேகமா நடக்கிறேன் எப்படி நீ வேகமா நடக்கறியா அதுபோல் நீ வேகமா நடக்கணும் நாடு நடக்கணும் ஆமா சரிண்ணா ஆமாங்க சரி என்ன மயில் காட்டு மயில் என்ன காடு ஆற்காடு என்ன ஆறு ஏய் ஓய் என்னடா நீ இப்படி பண்ணிடா லோய் பண்ணிட்டு திரியற என்னடா கூப்பிட்டு வச்சு புடுக்கு மேல அடிக்கிறா ஏய் இதுக்கு மேல அடிக்கிற ஓய் சரி ஆமாங்க என்ன காடு ஆற்காடு என்ன ஆறு பாலாறு என்ன பால் ரவுடிங்க பால் என்னடா ரப்ப ஐயோ ஆட்டு ஓப்பா என்னடா ஆட்டோ மரியாதை கெட்டு போயிடும் எப்படி மரியாதை கெட்டு போயிடும் என்னடா கூப்பிட்டு வச்சு புடுக்கு மேல அடிக்கிறான் ஏய் இதுக்கு மேல அடிக்கிறா இதுக்கு பெடுப்பு மேல அடிக்கிறான் சரிங்க ஓய் கையிலுக்கு பா தாடி பாத்தியா பாத்துக்கடா பண்ண மரத்தா சொல்லடா தென்னை மரத்தான் எங்கடா சரி வேலைக்கு தாலி பாத்தியா ஆமாங்க என்ன தாலி விருந்தாளி என்ன வேது மனை விருந்தி என்ன மனம் பூ மனம் என்ன பூ மாம்பு மாம்பு என்றால் என்றால் அன்னைய பிதாவோ அன்னைய பிதாவு முன்னோரு தெய்வம் இப்படி சொல்லிச்சாங்க அன்னைய பிதாவோ முன்னறி தெய்வம் வேகன்சி அன்னைய பிதாவோ 300 ரூபாய் கொண்டு போனா 2 கோட்டர் வாங்கிக்கலாம் எப்படி 300 ரூபாய் கொண்டு போனா 2 கோட்டர் வாங்கிக்கலாம் எங்க வாங்கலாம் போய்ட்டா புத்தா வாங்கணும் என்ன அம்மா வீட்லட வாங்க முடியும் ஏய் இல்ல அப்பா ராஜா கிட்ட வாங்க முடியுமா ஏய் ஓய் ஓய் ஆமாங்க அதாவது ஏய் அன்னைய பிதாவும் அன்னைய பிதாவும் முன்னறி தெய்வம் முன்னோரு தெய்வம் ஆலயம் சென்று சென்றி அதாவது ஆமாங்க அதாவது எப்படி எப்படி தெரியுமா எப்படி அப்படிதான் அப்படிதான்டா அதுதான் வருது எதிர்வர்த்தி அதுதான் காணமா ஒண்ணு ஆலயம் சென்று ஆமாங்க சொல்லுவதே நன்றி ஓ சொல்லுவதே நன்றி ஆமா ஆமாங்க சரிண்ணா ஓய் இப்படி புது புது சொக்கா போட்டு வந்திருக்கிற போட்டு வந்திருக்கிறேன் ஐயா அலாம் பல்கத்தா இருக்கிற இல்லடா இது 6 நாள் ஆச்சுடா தோச்சு சரிண்ணா ஓய் அப்படியே இருந்தாலும் ஆமாய் இப்படி வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன். அதாவது ஆமாய் உன்னை யாரை வணங்கணும் தெரியுமா ஆமா யாரு யாரு? ஆமாங்க பெத்த தாய் தப்பனை மதிக்கணும் எப்படி முதல்ல பெத்த தாய் தந்தையை வணங்கணும் வணங்கணும் ஆமாங்க அப்படி வணங்காத போனா போனா? அவனுக்கு ஒரு பேர் இருக்குது எப்படி எப்படி பேர் தெரியுமா எப்பேற்பட்ட பேரு தருதலை. எப்படிங்க அவனுக்கு தாய் தந்தை மதிக்காதவனுக்கு படா தருதலை எப்படிங்க பெத்த தாய் தந்தை எட்டி ஓதிப்பான் மதிப்பான் பெத்த தாய் தந்தைக்கு சோறு போட மாட்டான் போட மாட்டான் அம்மாளை இழுத்து போட்டு அடிப்பான் அடிப்பான் கட்டின பொண்டாட்டி போட்டு இழுத்து போட்டு இழுத்து அடிப்பான் போட்டு அடிப்பான். அவனுக்கு அப்பேரு பேட்ட பேரி போட தருதுல யாரா தருதலா யாரா தருதலா எப்படி ஆ, அப்பேற்பட்டவனுக்கு ஆ, தருதல் என்று பெயரு ஆமா ஆமாங்க அதாவது ஆ, தாய் தந்தைய எவன் நல்ல பத்திரமா பாத்துக்கிறானோ யாரு தாய் தந்தை பத்திரம் பாக்குறாங்க ஆமா. ஆமாங்க அவனுக்கு நல்லவன் பெயர் ஆமாங்க அவனை அடிச்சு உதைக்கிறாங்க பாரு தாய் தந்தை ஆமாங்க அவனுக்கு தான் தருதலை ஆமாங்க சரி ஏன் ஜாமி அண்ணா இப்படி ஐயா இப்படி சொன்னா ஒரு கருத்து புரிஞ்சு ஆமாண்ணா தூக்கி போடுறாங்க உண்டா ஆண்டா இல்ல சரி பெத்த அப்பனை இழுத்து போட்டு அடிப்பா அடிப்பா பெத்த அம்மாளை இழுத்து போட்டு அடிப்பா ஆமா கட்டின பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிப்பா அடிப்பா அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க என்ன பண்ணுங்க கார்த்திகை மாதம் ஆன உடனே கார்த்திகை மாதம் ஆன உடனே எப்படி? கார்த்திகை மாதம் ஆன உடனே கார்த்திகை மாதம் ஆன உடனே ஆ, எப்படி எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓ, போட்டுக்குவோம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க ஐயப்பன் கோயில் மாலை போட்டுக்குவாங்க சரி ஐயப்பன் கோயில் மாலை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு அப்பன் அடிப்பான் அயல் அடிப்பான் பொண்டாட்டி அடிப்பான் அடிப்பா இவன் ஐயப்பன் கோயில் மாலை போட்டுக்கிட்டு எப்படி? இவன் எப்படி திரும்ப அடிப்பான் அண்ணா ஓய். எப்படி அடிப்பான் ஐயோ அப்பா ஐயோ அம்மா ஐயோ அப்பா ஐயோ அப்பா, ஐயோ அப்பா. நாகப்பட்டினம் சரியான ஆளுப்பா. என்னடா ஐயோப்பா ஏங்க பெத்த தாய் தந்தை அடிப்பான் அடிப்பான் அவன்
ஐயப்பன் கோயில் மாலை மாலை போட்டு போட்டு ஐயப்பா ஐயா சாமி பண்ணுவான். ஆமா ஏன்? சரிண்ணா ஆம்பளைக்கு தான் அப்படி இந்த பொம்பளைங்க தாய்மார்கள் எப்படி இவங்க ஒழுக்கமானவங்க என்னடா போட்டுக்காரவா? முடியாதா எப்படிங்க? பிஎஸ்னு ஒரு பேர் இருக்கு என்னதுங்க? பிஎஸ் பிஎஸ் வருத்தம் கருந்துறைக்கு பசு வருத்தங்க. என்ன வருது பிஎஸ்ஓ. அண்ணா ஆம்பளைக்கு தான் அப்படி பண்றாங்க ஆமாங்க. இந்த பெண்கள் தாய் உள்ளங்கள் ஆமாங்க. அறிவானவங்க ஓ பொம்பளைங்க அறிவான அறிவானவங்க ஆமாங்க. நல்ல ஒழுக்கமானவங்க கண்டிப்பா. இவங்களாம் எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க அது உண்மை தாண்டா. ஆமாண்ணா தப்பு செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க. ஆமா ஆ. இவங்கெல்லாம் எப்படி ஏங்க இப்ப காலம் மாறிடுச்சு. காலம் மாறிடுச்சு ஆம்பளை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறான். மாலை போட்டா இப்ப பொம்பளை காலம் மாறினோன்னு மாறின உடனே ஊம்பு சட்டிக்கு மாலை போடுறாங்க. ஓய்வு தட்டுதா எப்படி? ஓய்வு தட்டுது ஓம் சட்டிக்கு மாலை போடுறேன். ஓய்வு தட்டு ஓம் சட்டி என் தம்பி அண்ணா ஓம் சட்டிக்கு மாலை போட்ட மாலை உடனே போட்ட உடனே பஸ் டூரிஸ்ட் பஸ் வரோம். ஆ வந்த உடனே சரி ஏண்டி ஆ இவன் டிரைவர் நல்ல வண்டி ஓகணும். ஏய் நல்ல வண்டி ஓட்டுவாடா டிரைவர் நல்ல வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டணும். அப்படி எல்லாம் பாக்குறேன். இப்ப காலம் மாறிடுச்சு. ஆமா பொம்பளை காலம் மாறிடுச்சு. மாறிடுச்சு. இவங்க ஓம் சட்டிக்கு மாலை போடுறாங்க. ஓய்வு தட்டி மாலை என் போடுறாங்க தம்பி ஆ. டூரிஸ்ட் பஸ் வந்த உடனே வந்த உடனே சீட்டுல யாரும் உட்காருது இல்ல. ஏன்னா ஏன்னா எதுக்கு உட்கார மாட்டாங்க உட்காந்த சாமி வந்து ஆறுல ஆட முடியும். ஓ சாமி ஆடுங்களா சாமி ஆட முடியல. ஆ. இப்படி போனா முன்னால முட்டுது. அப்ப எங்கிட்ட உட்காருவாங்க அது நடு சென்டர்ல இருக்குது கம்பி ஆமா ஃப்ரீயா இருக்குது. ஃப்ரீயா இருக்குது அந்த கம்பியில ஆ நின்னுக்கிட்டு சரி இவங்க நின்னுக்கிட்டு நின்னுட்டு இவங்க எப்பேற்பட்ட சாமி ஆடுது தெரியுமா? எப்பேற்பட்ட சாமி ஆடுது எப்பேர் சாமி ஆடு தெரியுமா? எப்பேற்பட்ட டிரைவர் அம்மா டிரைவர். என் தம்பி அண்ணா இவங்க நடு சென்டர்ல நின்னுக்கிட்டு நின்னுட்டு இவங்க போடுற ஆட்டத்துல ஆ. இவங்க போடுற ஆட்டத்துல ஆட்டத்துல டிரைவர் என்ன பண்ணாரு? என்னாரு ஸ்டேரிங் இப்படி பிடிப்பாரு. குடிப்பாரு இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு குழியில இறக்கி விட்டுருவோம். அப்புறம் குழியில டிரைவர் இறக்கி விட்டுருவோம். ஆ, அன்னையில ஓம் சேர்த்து விட மாட்டாங்க. விட மாட்டாங்க குழியில வண்டி இறக்கி விட்டோன்னே ஆ, ஓம் செத்து என்ன தத்து ஓம் செத்து. ஏய் கோபு தத்து அதானே அதான் கோபு தத்து விட்டுருவாங்க அந்த குழியில வண்டி இறக்கின உடனே இறங்குற உடனே குழியில வண்டி இறக்கின உடனே உடனே அப்ப சொல்ல ஊம்பு செத்து. ஏய் கோபு தத்து ஓம் செத்து. ஆமா அந்த வண்டிக்கா அங்க வந்து எல்லாம் அண்ணா, ஓடி. யாரு? முதல்ல நீ ஆமாங்க. தாய் தந்தைய கடவுளாக மதிக்கணும் ஓ நம்ம பெத்த தாய் தந்தை கடவுளா மதிக்கலாம். ஆமா இங்க ஆண்டவனே என் படித்தா சொல்லி சொல்லி இங்க ஆண்டவனே என் படித்தா சொல்லி சொல்லி
am ready. ரெடியா நில்லுங்க. I am ready. ஏய் ரெடியா நில்லுடா. I am ready. ஏண்டா ஓய் அங்கில இருந்து வந்த உடனே நல்லா தான வந்தேன். அதாவது போன வாரத்துல சொன்னாரு. எப்படி யாரு நம்ம ராஜா வாத்தியாரும் நம்ம ராமலிங்க வாத்தியாரும். யாரு வாத்தாரு? ராமலிங்க வாத்தியார். ஓ ராமலிங்க வாத்தாரு ராஜா வாத்தியார். ராஜா வாத்தியார். ஆமா இவங்க சொன்னாங்க. எப்படி கோமாளி இன்னைக்கு சனிக்கிழமை கூத்து வாங்கியிருக்குது. ஓய் நம்ம ஊர்ல நாடகம் வாங்கியிருக்கிறாங்க. என்ன ஊரு? ஆனைக்காடு. ஓ ஆனைக்காடு. ஆமாண்ணா இங்க நாடகம் வாங்கியிருக்கிறாங்க. ஓ சனிக்கிழமை நாடகம் பேசிருக்காங்க. ஆமா அதாவது எல்லாம் குளிச்சுட்டு சுத்த மொத்தமா வந்துட்டு சொன்னாங்க. எப்படி வரணும்? குளிச்சுட்டு சுத்த ஓ மொத்தமா. குடிச்சிட்டு சுத்த மொத்தமா ஏய் வரணும். குளிச்சுட்டு சுத்த மொத்தமா ஓ வரணும். குளிச்சிட்டு சுத்த மொத்தமா ஆமா வரணும். அப்படி சொன்ன உடனே ராஜா வந்த உடனே அப்படியே இப்படி புளித்தண்ணியோட ஏங்க கோச்சிக்காதுங்க. கோச்சிக்காதுங்க. நைட்டு எங்க கூத்தாடனா? எங்க நம்ம அங்க தாரமங்கலத்துல வரணும். தாரமங்கலத்துக்கு அந்தாட்டா. யாரு ஓம்புலூர்? ஏய் ஓம்பலூருக்கு அந்தாட்டா. ஓ ஓம்புலூருக்கு அந்த பக்கம். ஆமா தாரமங்கல கூத்தாடனா? ஆமா கூத்தாடி முடிச்ச உடனே காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும். எப்படி 4 மணி வரைக்கும் காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஐயா பூல் தண்ணி. நீ பூல் தண்ணியா? தானே ஓய் டேய் வாடா வாடா ஏய் வாடா ஏம்மா அவன் என்னமா புளித்தண்ணிங்கறானா? அது என்னன்னு கேட்டு தம்பி இப்படிங்க வாயேன். இல்ல காலையில 6 மணில இருந்து புரியுதா? புரியுது. என்ன புரியுது? காலையில 6 மணில இருந்து லைன் போயிட்டு இருக்கு. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஐயா பூல் தண்ணி. புளித்தண்ணி. இவன் பூல் தண்ணி கேட்டு என்ன சொன்னா? காலையில 6 மணில இருந்து ஆமா சாயந்தரம் 4 மணி வரையிலும் கூல் தண்ணியா நீ? ஏன் ஜாமி காதல் விட்டா செவ்வத்துக்காது. காதல் மருந்து விட்டுட்டான். ஓ மருந்து விட்டுட்டான். ஓ காதல் மருந்து. ஆமா அதாவது நீ ஃபுல்லா பாதையா இருக்கிற. ஃபுல்லா போதையா இருக்கிற. என்னையும் ஃபுல்லா பாதையா இருக்கிறது. அதனால புளி தண்ணி காட்டிட்ட. நான் பூல் தண்ணி. சரிண்ணா மை பூல் தண்ணின்னு சரிண்ணா. கேட்டேன். என்னத்த குடிச்சுட்டு இப்படி ஆடுற? அப்படி கேளு. என்னத்த குடி வரும்போது நல்லபடியா வந்தேன். நல்லபடியா வந்தா என்னத்த குடிச்சிட்டு இந்த ஆட்ட ஆறுன்னு கேக்குறா. ஆமா மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. ஓ மேல வந்து தண்ணி 4 லிட்டர் தண்ணி என்ன தண்ணி? இந்த ஆயா மூத்திரம் நினைச்சாரா? இந்த பாட்டினா சோமனது ஆயா இப்ப விடாத சாமி விடாத. 4 மணிக்கு ராஜா வாதையில அனுப்பிடுறோம். யாரு பொண்டாட்டி? ராஜா பொண்டாட்டியா? ஆமா ஏன்டா கொடுமை பண்றா? சரிடா. ஏங்க மேல வந்து 4 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி அப்படி சொன்னனே. ஏங்க மேல வந்து பண்ண மரத்து கல்லு 4 லிட்டர் கீழே வந்த தண்ணி கீழே வந்து தண்ணி கொலை வச்சு இறக்கணுத்து. கீழே வந்து தண்ணி கொலை வச்சு இறக்கணுத்து. என்னடா வச்சு கொலை வச்சு இறக்கணுத்து. என் தம்பி சரி அந்த சூத்துல அடிச்சா தலையை முறிச்சேன் கேள்விப்பட்டிருக்கியா? அவன் யார் சூத்துல அடிச்சா தலையை முறிச்சான்? அவன் முடியல சூத்துல அடிக்கிறான். ஏய் இது எனக்கு விளக்கம் தெரியல. ஏலே தம்பி மசாலகாரா சூத்துல அடிச்சா தலையை முறிச்சா தெரியாது. ஓய் அந்த பக்கம் போனதில்ல. நீ சூத்துல அடிச்சா அவன் யார் சூத்துல அடிச்சான்? அவன் யார் தலையை முறிச்சான்? ஏன் சூத்துல அடிச்சான்? ஏன் தலையை முறிச்சான்? ஏன் தம்பி அண்ணா ஏங்க நான் வச்சுக்கிற பேரு கோட்டுக்கு. என் தம்பி வீட்டுக்கு முன்ன என் பொண்டாட்டிக்கு டவுட் வருதுங்க. எப்படி அத்தை சொல்லும் கோட்டர்னு சொல்றதுல போன் பண்ணி ஓ வீட்ல சண்டை வந்துருக்கு. ஆமாங்க சுருக்கமா சொல்லி ஏன் சூத்துல அடிச்சா தலையை முறிச்சா வாங்கி வைடானு வாங்கி வச்சிருவோம். சூத்துல அடிச்சா தலையை முறிச்சாங்க. அது எப்படி சூத்துல அடிச்சா தலையை முறிச்சான்? ஏங்க நான் வச்சுக்கிற பேர் கோட்டுக்கு. ஆமாங்க. எதனால அப்படி
கீழே 2 தட்டு கீழே 2 தட்டு மேல 2 தட்டு மேல 2 தட்டு லைட்டா ஓபன் பண்ணி அரை கட்டிங் போட்டா போதும் எப்படி அரை கட்டிங் போட்டா போதும் வா மச்சான் வா மாமா வா சகல வா பங்காளி அப்படி அரை குவார்டர் குடிச்சா அப்பேற்பட்ட மரியாதை அதே 1 குவார்டர் போட்டா போதும் ஏய் உம்மல ஆறா நீ அப்படி அண்ணா அரை குவார்டருக்கு அப்பேற்பட்ட மரியாதை 1 குவார்டர் போட்டுனா இப்படி மரியாதை ஆமாங்க சரிண்ணா அப்பேற்பட்ட மரியாதை ஏன் தம்பி நான் புள்ள தண்ணி அடிச்சுக்கிட்டு எப்படி இந்த புல்லா குடிச்சுக்கிட்டு இதே போதையில நான் வீட்டுக்கு போனா நீ வீட்டுக்கு போனா கல்லு விட்டு செத்துருவோம் இதுல போதையில போனா கல்லு முடிச்சா இதே போதையில வீட்டுக்கு போனா நான் வீட்டுக்கு போனா எங்க அம்மாவுக்கு நான் எப்பேற்பட்ட மரியாதை கொடுப்பேன் எப்பேற்பட்ட மரியாதை எல்லாம் கேட்டுங்க நம்ம கட்சிக்கார புள்ள கேட்டுங்க அத பாரு கட்சிக்காரன் அங்க இருக்கின்றான் எற போட்டா புள்ளி அதுக்கே தோறும் கட்சிக்கார் இதே போதை போட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு போனா எங்க அம்மாவுக்கு எப்பேற்பட்ட மரியாதை கொடுப்பேன் எப்பேற்பட்ட மரியாதை அடி வாடி என்னன்னா ஒரு அம்மாவை பார்த்து ஊரு டவுனுக்கு போனவள ராஜவாஜா கிட்ட போன இப்படி மரியாதை ஏங்க சரி எங்க அம்மாவுக்கு அப்பேற்பட்ட மரியாதை என் பொண்டாட்டிக்கு எப்பேற்பட்ட மரியாதை தெரியுமா பொண்டாட்டிக்கு எப்பேற்பட்ட மரியாதை பாடி மசாலக்காரன் போனவளே பாடி கொள்ளல்காரன் போனவளே பாடி பொட்டிக்காரன் போனவளே பாடி பூதிக்காரன் சரி உன் பொண்டாட்டி என்ன வேணும் என் பொண்டாட்டி மசாலக்காரனுக்கு மக வேணும் என் மக கட்டியாசு அரசும் போவாங்களா அப்படி கேளு எப்ப என் பொண்டாட்டி மசாலக்காரனுக்கு மக வேணும் கட்டிக்கிட்ட என்ன வேணும் கட்டிக்கிட்டா பொண்டாட்டி அவள் தான் விட்டுரு மகனா பெத்த மக சரிண்ணா அப்படி உங்க அம்மாவுக்கு அப்பேற்பட்ட மரியாதை உன் பொண்டாட்டிக்கு இப்பேற்பட்ட மரியாதை சரி என் கூத்தியாருக்கு எப்பேற்பட்ட மரியாதை தெரியுமா கூத்தியாருக்கு இப்படி மரியாதை உன் பொண்டாட்டி சொன்னா மத்தாளக்காரன் கிட்ட போனால பொட்டிக்காரன் கிட்ட போனால கொள்ளக்காரன் கிட்ட போனாலும் இப்படி மரியாதை எனக்கு கூத்தியாரப்பா கண்டா ஏன்னா கூனை கும்பிடு போடுற அப்படி கேள்ற தம்பி ஏங்க நம்ம கட்டுன அம்மால அடி இழுத்து போட்டு அடிச்சு பாரு நம்ம அம்மா என்ன நினைக்கும் யார் நம்ம பெத்த புள்ள அடிக்கிறான் ஏதோ போதையில அடிக்கிறான் நம்ம அம்மா கோச்சிக்க மாட்டாங்க அத போலதான் தாய்க்கு பின்பு தாரம் யாரு மாறும் தாரம் தாய்க்கு பின்பு தாரம் அதே போல நம்ம கட்டுன மனைவியா எப்படியாலும் இழுத்து போட்டு அடிச்சு பாரு அவளை உதைச்சு பாரு அவங்க கோச்சிக்க மாட்டாங்க வெளியே யாரு வந்து நீட்டனா என்னத்தா தட்ட நீட்டனா அப்பதான் சோறு கிடைக்கும் ஆமா சரி நம்ம மனையும் கோச்சிக்க மாட்டாங்க ஆனா கூத்தியாரு மட்டும் நம்ம கட்சிக்காரர் எல்லாம் கேட்டுக்குப்பா என்ன பேச்சு கேட்டு நீங்க பொழிப்புங்க கூத்தியாரு மட்டும் பாமால பேச்சு கேட்டுங்க நீங்க ஒளிஞ்சுங்க இல்ல நீங்க நல்லா இருப்பீங்க கூத்தியார ஒரு அடி அடிச்சுட்டா பாருங்க
எங்க செட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. யார் யாரு? இங்க இல்ல, எங்க செட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. யார் யாரு? ஒண்ணு கோமாளி பஸ், சரிண்ணா. ஒண்ணு மத்தாளக்காரன், மத்தாளக்காரன், ஒண்ணு குழலுக்காரன், குழலுக்காரன், ஒண்ணு பொட்டிக்காரன். பொட்டிக்காரன். நாங்க 4 பேரும் ஒரு பாடுபட்டு இருக்கிறோம். கூத்தியார ஒரு அடி அடிச்சுட்டா, கூத்தியார ஒரு திட்டு திட்டா, சோத்துக்கு சூத்துக்கு அப்படியே இருந்தாலும் அண்ணா நீனே வேஷம் பார்த்து ஆடுற பாடுற அடி வாங்குற நீ வந்து உமது பேர் என்ன? யாரோட பேரு? ஓ, என்னோட பேர் எப்படி? இந்த பெயர் என்ன? என்ன அப்படி சிந்தி வந்தா எனக்கு தெரியும். தெரியல உனக்கு? இங்க சமையலக்கார வந்த சந்திரா உதயம் போல எப்படி? எனக்கும் 4 பெயர்கள். உங்களுக்கோ 4 பெயர். என்னன்னு கேட்கிறேன். பெயர் அகடன், விகடன், கெட்டியக்காரன். என் பேரு கோணமோலி. ஓய், கோமாளி. சரிண்ணா. ஆமாங்க. அப்படி கோமாளியாக இருந்தாலும் எப்படி கோமாளியாக இருந்தாலும் இன்று எதற்காக தெருக்கூத்தி? அது வாத்தியாருக்கும் தெரியும். என்ன ஊர்? மாநகரம். அதாவது இது ஆனைக்காடு. ஆமாங்க. ஊர் பேர் தெரியும். வாத்தியாருக்கு எதுக்கு விட்டாங்க எதுக்கு விட்டாங்கன்னு தெரியும். வாத்தியாரா